இது கடவுளுடைய அனுகிரகமா இல்ல கோயின்சிடென்ஸான்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. பட் எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னன்னு தானே கேக்குறீங்க, வாங்க இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா எனக்கு ஜோசியம், ஜாதகம், நியூமராலஜி இதுல எல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்னதான் நம்பிக்கை இல்லைனா கூட யூடியூப்ல நம்ம ராசியை பார்த்தோம்னா உள்ள என்ன இருக்கும், என்ன சொல்லிருக்காங்கன்னு பாக்கலான்னு பாப்போம்ல, அந்த கேட்டகரி தாங்க நாலாம். அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போது தாங்க இந்த ஆடி மாசம் ஃபுல்லா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. கூடவே இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க முருகரை போய் வழிபட்டுட்டு வந்தா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. நான் பெருசா அதை ஒன்னும் கன்சிடர் பண்ணிக்கல. நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படி இப்படியே 10-15 டேஸே ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் என்னோட பிரதர் இன் லாவோட சனுக்கு பாத்தீங்கன்னா இங்க கோவில்ல வச்சு அலையன்ஸ் பாக்குறதா முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுவும் மருதமலை கோவில்லையே. ஏன்னா பையன் பாத்தீங்கன்னா சென்னை, ஆனா பொண்ணு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். அதனாலதான் இந்த முடிவு. ஆக்சுவலா இந்த ஒரு ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நடக்க வேண்டியது. பட் ஏனோ தெரியல கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு தான் எங்க பிரதர் இன் லா கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, நீங்க எல்லாம் சேர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே நிஜமாவே சொல்றேங்க, என்னால நம்பவே முடியல. இது நிஜமாவே கோயின்சிடென்ஸா இல்ல கடவுளா என்ன வர வச்சுட்டாரான்னு தெரியல. ஏன்னா பக்கத்துல எத்தனையோ முருகன் கோவில் இருந்து கூட நான் போகவே இல்லை. நிஜமா இது மிராக்கிள் மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா எப்பயோ நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் இப்ப நடக்குது, அதுவும் மருதமலையில. குறிப்பா முருகரை என்ன வர வச்சுட்டாரு பாத்தீங்களா. எப்பவுமே கடவுளை மட்டும் தான் நான் நம்புவேன். சோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய கோயின்சிடென்ஸ் எனக்கு நடந்திருக்குங்க. ஃபைனலி கடவுளுக்கு தேங்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்.